ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஷா சட்ஸ்ல இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிஷா சட்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதே நேம்ல நிஷா சட்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது லிங்க் நான் சென்ட் பண்றேன், போய் அதில் செக் பண்ணி பாருங்க. இதுல இன்னைக்கு வைக்கிற மீன் குழம்போட ஃபுல் வீடியோ வந்து அதுல வந்துடும். மீன் குழம்பு வந்து நம்ம நிஷா சட்ஸோட குழம்பு பொடி இருக்கு இல்லையா, இந்த குழம்பு பொடி வச்சு எல்லா விதமான குழம்பும் வைக்கலாம், ஃப்ரைஸ் எல்லாமே பண்ணலாம். நீங்க நான்வெஜ் செய்யறப்ப இது பட்டை கிராம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த குழம்பு பொடியை வச்சு நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க மீன் வந்து என்ன மீனுனா கோலா மீனுன்னு சொல்லுவாங்க. இதோ இந்த மாதிரி நீட்டமா இருக்கும். இது கோலா மீனுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா சைட்ல 2 ரெக்கை இருக்கும். இத வந்து பறவை மீனுன்னு சொல்லுவாங்க. சில ஊர்ல எப்படின்னு தெரியல, பறவை மீன் சொல்லுவாங்க. சைட்ல 2 ரெக்கை இருக்கும். அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இப்போ வச்சுக்கோ. இதுல என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணி நல்லா சுத்தமா எடுத்ததுக்கு அப்புறமே தண்ணியை வடிச்சிட்டு இதுல வந்து 1.5 ஸ்பூன் நம்மளோட குழம்பு மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா பெசரிட்டேன். பெசரி அதோட 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டு பெசரி இப்ப 1/2 மணி நேரம் விட்டுருக்கேன். இது இங்க சைட்ல ஊறுது. அடுத்து நம்ம தாளிப்பை பத்தி பார்க்கலாம். அடுப்புல ஒரு பெரிய வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சுட்டு இதுல வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஸ்டார்டிங்ல தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விடுறோம். இது ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம், அப்புறம் இன்னொரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த தாளிப்புல நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு சீரகம், எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமேலு அதுல வந்து சீரகம் கொஞ்சோண்டு சோம்பு கொடுத்துக்கோங்க. சோம்பு போட்டுட்டு அது ரெண்டும் பொரியட்டும். பொரியிற வரை வெயிட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நாட்டு பெருங்காயத்தூள், பால் பெருங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் கீறுனது போடுறோம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே பெரிய வெங்காயம் 3 வந்து பல்லாரி வெங்காயத்தை நான் சீச்சி வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கிறது அந்த பல்லாரி வெங்காயத்தை போட்டுடலாம். பல்லாரி வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கணும் வெங்காயம். இந்த கேப்ல லெமன் சைஸ் புளிய வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெய் கொடுத்து ஏன் தாளிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் மீன் குழம்புல வந்து நல்லெண்ணெய் கொடுத்து தாளிச்சாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேலு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப திருப்பியும் ஒரு தடவை நம்ம தேங்காய் எண்ணெயில பச்சை மிளகாய் போட்டுட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சு கொட்டினோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். பட்டை கிராம்பு வந்து மீன் குழம்புல பிடிக்காதவங்க திருப்பி நீங்க கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா லாஸ்ட்ல வந்து தேங்காய் எண்ணெய் கொடுத்து ஒரு தடவை தாளிப்பு கொடுத்துருங்க, அதுதான் நல்லா இருக்கும். இதுல நம்ம மீன் குழம்புல பண்றப்ப வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். திருப்பியும் லாஸ்ட்லயும் ஒரு தடவை கொத்தமல்லி போடணும், ஏன்னா அது வந்து அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்ப கொஞ்சோண்டு கொத்தமல்லி இப்ப போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஏற்கனவே நம்ம வந்து மீன்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், இதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயத்தோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே கொஞ்சம் அடுப்பிடிக்கும், நீங்க கொஞ்சம் பார்த்து நல்லா கிண்டிக்கோங்க. 2 தக்காளி ஆஞ்சு வச்சிருக்கேன், இந்த 2 தக்காளியுமே இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு நிதானமா கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கணும்னு தக்காளி நம்ம போட்டுட்டோம். இதுல காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் போடுறோம். நிஷா சட்ஸ்ல காஷ்மீரி மிளகாத்தூளுமே அவைலபிளா இருக்கும். வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுட்டு அடுத்து நம்ம நிஷா சட்ஸ்ல குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி நம்ம அதுல மீன் பரட்டுறதுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதுல நீங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிள்ளைங்க காரம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா காரத்தோட போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் பரட்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து
கொஞ்சம் அடி பிடிக்கும். எண்ணெயோட இந்த குழம்புத்தூள் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 2 ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஊத்திட்டு திருப்பி நல்லா வதக்கிடுங்க. இந்த குழம்பு பொடியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா டைரக்டா குழம்புக்கும் போட்டுக்கலாம், ஃப்ரைஸ்க்கு நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் போட்டுக்கலாம். அது இல்லாம இப்ப நம்ம சிக்கன் 65 பண்றோம் இல்ல குழம்பு பண்றோம், நான் வெளியே மசாலாலாம் வாங்க மாட்டோம், அதுல அஜினமோட்டோ இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க. இந்த குழம்பு தூளோட கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சம் போட்டுட்டு லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெசரிட்டு மீன் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெயில வச்சு எடுத்து போட்டீங்கனாலுமே ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு பொடி, கார்ன்ஃபிளவர் மாவு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், உப்பு மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ண வேண்டியதான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா வதங்கிருச்சு, வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல புளியை நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்புல இப்ப நல்லா கொதிச்ச உடனே நீங்க மீனை போட்டுடலாம். இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து ஊத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் கசகசா சோம்பு அரைச்சு கொஞ்சம் போட்டுமே பண்ணலாம். இப்படி நம்ம மீன் குழம்பு வச்சு இப்ப புளியை ஊத்திட்டு நல்லா கொதிச்ச உடனே மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தூள் போட்டு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சோம் அப்படி வச்சுட்டோம்னா 4 நாள் ஆனாலுமே மீன் குழம்பு கெட்டு போகாது. நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேணா, வெளியே வச்சுக்கலாம். இல்ல எனக்கு தேங்காய் ஊத்தினாதான் சரி அவங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் பாலும் நீங்க ஊத்தி நீங்க கடைசியில ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் கசகசா சோம்புமே அரைச்சு ஊத்தி பேஸ்ட் மாதிரி ஊத்தி அதுவும் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்க விருப்பம் தான். இந்த டைப்ல வச்சாலே நம்ம குழம்பு பொடியில இருக்க மசாலா எல்லாம் இது புளியோட சேர்ந்தாலே நல்ல டேஸ்ட் வந்துடும். நம்ம மீனை நம்ம போடுற பொறுத்து இந்த சங்கரா மீன், அந்த வாவல் மீன், இந்த கோலா மீன், இது எல்லாமே மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். சோ நீங்க அது போட்டீங்கனாலும் நல்லா மனமா இருக்கும். இப்ப மதியானம் வச்சீங்கன்னா நைட்டுக்கு மேல டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல இன்னைக்கு வச்சீங்கன்னா நாளைக்கு நல்லா இருக்கும். அது சிச்சுவல் மீன் குழம்பு அப்படிதான் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். இது ஈஸியான மெத்தடு. யாருமே சமைக்க தெரியாதவங்க கூட இது பண்ணிடலாம், பிகினர்ஸ் கூட சமைச்சிடலாம். ஈஸியான மீன் குழம்பு. கொதி வர ஆரம்பிக்குது. மீன் இப்ப நல்லா கொதி வர புளி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த இப்பதான் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இது நல்லா நல்லா கொதிச்ச உடனே மீனை போட்டுடலாம். புளி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, புளி சைட்ல கொதிச்சுட்டு இருக்குது. இதுல இன்னொரு ஒண்ணு, மீன் குழம்புக்கு வந்து ரெகுலரா எல்லாரும் பண்றது என்னன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் நல்லா வதக்கிட்டு மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்ணணும். இது வந்து என்னன்னா ஒரு அரோமா ஃபிளேவருக்காண்டி பண்றோம். இது மீன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். ஓகேவா? இப்ப புளிக்குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இதுல நம்ம மீனை தூக்கி போடலாம். மீன் நல்லா ஊறி இருக்குது. 1/2 hour நம்ம ஊற வச்சிருக்கோம். நம்ம குழம்பு தூள் போட்டு உப்பு மஞ்சள் போட்டு ஊற வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு 4 பீஸ் மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே குழம்புல போட்டுக்கலாம். இந்த மீத பீஸ் மட்டும் அப்படியே வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, இன்னும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நான் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா பிரட்டிடுவேன். பிரட்டிட்டு பசங்க கேட்கற மாதிரி தவால போட்டு எப்படி போடுறேங்கிறத அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது அப்படியுமே ஒதுக்கியாச்சு. இது ஃப்ரைக்கு. இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் நல்லா கொஞ்சம் வேகணும். இது வந்து சீக்கிரமா கொஞ்சம் வெந்துடும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேலு ரொம்ப ரொம்ப பரட்டிட்டு இருந்தாலும் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப பரட்ட வேணாம். பண்ணதுக்கு அப்புறமேலு இந்த கண்டிப்பா இந்த கடுகு வெந்தயம் மிளகா வந்து தூள் கண்டிப்பா போடணும். அது நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே வீட்டுல அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. மீன் குழம்பு வைக்கிறப்ப எல்லாத்துக்குமே இதை போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபிளேவரா. இந்த மீன்ல 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், உப்பு போட்டு மஞ்சள் போட்டு பரட்டி வச்சிருக்கோம். குழம்புக்கு எடுத்தது போக மீத மாவுல இதோடய கொஞ்சம் இன்னொரு 1 ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணிட்டு கார்ன்ஃபிளவர் போட்டுட்டு இதோ பாருங்க லெமனு
லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. மீன் நல்லா அடுக்கியாச்சு. வெயில வச்சிடலாம். ஒரு 1/2 hour வெயில இருக்கட்டும். மீன் நல்லா வெந்துருச்சு. இதுல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கடுகு வெந்தயம் அந்த தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன்ல இருந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம அதுல வந்து மாங்காவும் போட்டுக்கலாம். மீன் குழம்புல மாங்காய் போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்கிட்ட மாங்காய் இல்ல, இருந்தா நீங்க போட்டுக்கோங்க. இப்ப தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இங்க தாளிப்பு கரண்டியில வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு இதுல ஒரு பச்சை மிளகா இது வணங்குறதுக்குள்ள நம்ம கடுகு, சீரகம், ஒரு 4 வெந்தயம் போட்டுட்டு இது நல்லா பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இதுல கொட்டிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நாட்டு சக்கரையோ இல்ல பனங்கருப்பட்டியோ இருந்தா போட்டுக்கலாம். என்கிட்ட இப்ப பனவெல்லம் இருக்கு, அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருவேன். தேங்காய் எண்ணெய் நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி பொரியணும். நல்லா அது தெரிக்கும், பாத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே இதுல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பனவெல்லம் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதுல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இதோ பாருங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு டைப் மீன் குழம்பு. இன்னொரு டைம் வந்து வேற டைப்ல எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல, அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு ரெசிபியா நான் போஸ்ட் பண்றேன். பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்லி அரிசி. இந்த பார்லி அரிசி நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. இப்ப எல்லா மளிகை கடையிலயும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும். இந்த பார்லி அரிசி எதுக்குன்னா, கால் வீக்கா இருந்துச்சுன்னா இந்த பார்லி அரிசியை போட்டு கொதிக்க வச்சு இதை வேக வச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசியை போட்டுட்டு 1 சொம்பு தண்ணி ஊத்தி நம்ம ஊற வச்சுட்டு காலையில குடிச்சாலுமே அதுவுமே நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டி அரிசியை போட்டுட்டு 1.5 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா அதை வந்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சோம்னா எப்படி வேக வைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணி தான் முக்கியம். நீங்க அடுப்புல டைரக்டா வச்சீங்கன்னா அது அரிசியோட சேர்ந்து வந்து நம்ம சாதம் மாதிரி ஆயிரும். சாதம் மாதிரி சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வைப்போம் இல்லையா, இட்லி பானையில உள்ள தண்ணி ஊத்தி அதுக்குள்ள ஒரு பாத்திரத்துல வைப்போம்ல, அப்படி வைக்கிறப்ப சாதமும் வெந்திருக்கும். அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம டெய்லி 1 லிட்டர் குடிச்சிட்டு இருந்தோம்னா உடம்பு இளைக்கும், யூரினரி ப்ராப்ளம் சரியாகும், எரிச்சல் இருக்கிறது எல்லாமே சரியாயிரும். யூரின் பிளாடருமே ரொம்ப கிளியரா கிளீனா வந்துடும். இந்த சம்மருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பார்லி அரிசி தான் வாங்கி யூஸ் பண்ணுங்க, பயங்கர ஹெல்தி. சும்மா வெயில் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம வெயில இருக்க அந்த வெளியே வைக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப உடம்புக்கு கெடுதல். இந்த மாதிரி இளநீர், இந்த பார்லி அரிசி தண்ணி, ஃப்ரெஷ் ஜூஸ், கரும்பு ஜூஸ் அந்த மாதிரி குடிங்க. ஓகே, பாய் பாய்.